சார் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த இந்த இஷ்யூ வந்து பெருசாக ஒரு மாதிரி பூமாய் வருது, திடீர்னு பேச்சுவார்த்தைன்றாங்க, திடீர்னு சண்டை போடுறாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு வாரத்தில் பயங்கரமான தாக்குதல் ஈரான் அமெரிக்கா படை மீது. இப்போ நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை வந்து இறுதி வரைக்கும் வந்துருச்சு, அதை எட்டிட்டோம், நியூக்ளியர் அந்த செறிவூட்டப்பட்ட உரேனியம்லாம் நமக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அங்கே ஈரானில் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அவர் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து இஸ்லாமிக் அந்த ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் இஸ்லாமிக்னு ஏதோ சொல்கிறாங்க, அந்த இதுக்குள்ளே வந்து நாங்கள் கேட்குறோம், எங்களோட அசட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே அந்த வார்த்தை போர்கள் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து எங்கே போய் முடியும் சார்? இல்லை, இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வார் அப்படிங்கிறது உலகளவில் பெரிய அளவில் பொருளாதார முடக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு யாரும் போகிற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம்னு அமெரிக்காவிலே மிகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லக்கூடிய காங்கிரஸில் சொல்லக்கூடிய அப்பர் ஹவுஸில் வந்து இவருக்கு எதிராகவே தீர்மானம் போட்டாங்க. அதாவது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம்ங்கிறது ஒரு 60 நாள் அந்த மாதிரியான ஒரு டைம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவர் தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வார் நடத்த முடியும். அதற்கு பிறகு நீங்கள் நடத்துகிறாருன்னா அந்த செனட் சபையை கூட்டி அதில் வந்து ஒப்புதல் வாங்கணும், ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அதில் இவர் ஃபெயிலியர் ஆயிட்டார். அதில் வந்து இவருடைய அந்த இது தோக்கடிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, அடுத்து வந்து அப்பர் ஹவுஸ்க்கு போறாரு, அப்பர் ஹவுஸ்லையுமே தோக்கடிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்போ உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இதை வந்து இந்த போரை வந்து முடிவு கொண்டு வாங்கன்றாங்க. அதனால எல்லா தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஹார்மோஸ் வழியாக தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல போக்குவரத்துகள் நடைபெற்று இருக்கு. அப்படிங்கும் போது எல்லாமே தடைபடுது. அப்போ இதை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஈரான் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வார் நடந்துகிட்டு இருக்கப்பே வந்து சைனா போயிட்டு வந்தார். அப்போ சாட்சிக்காரனை விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துருவோம்னு சைனாக்காரன்ட்டே போயிட்டார். ஐயா சாமி, நீங்கள் தான் பின்னாடி இருக்கன்னு சொல்கிறாங்க, பார்த்து ஏதாவது முடிச்சு விடுங்க, ஏன்னா அங்கே வேற போட்டு வெளுக்கிறாங்கன்ற மாதிரி அவர் அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சார். ஏன் இப்போ போகணும் சைனாவுக்கு? இப்போ இந்த போருக்கு பின்புலமாக இருக்கிறது வந்து பெட்ரோல். இந்த பெட்ரோலினுடைய விலையை வைத்து தான் உலக பொருளாதாரம். இந்த உலக பொருளாதாரத்தை தங்கமும் பெட்ரோல் தான் தீர்மானிக்குது. அப்போ இது யாரை வாங்குறது, எந்த மணியில் வாங்குறது? யுவானில், சைனாவுடைய பணத்தில் யுவானில் வாங்குறதா, இல்லை அமெரிக்கா டாலரில் வாங்குறதா? இது வரைக்கும் டாலர் தான் வாங்கிட்டு இருக்கோம். சைனா என்ன சொல்கிறான், யுவானில் வாங்குன்றான்.